உங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டோட யூஏஎன் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய கூகுள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இபிஎஃப்ஓன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இபிஎஃப்ஓ. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஜூம் இன் பண்ணி காமியா இங்கே பாருங்கள் சர்வீஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சர்வீஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், ஃபார் எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்குது. ஸோ எம்ப்ளாயீஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் சர்வீஸ்ன்னு இருக்கும். அந்த சர்வீஸ் கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள் மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் கீழே இம்பார்ட்டன்ட்னு போட்டு கீழே இருக்கும் பாருங்கள், அதில் பாருங்கள் மூணாவது ஆப்ஷன் நோ யுவர் யூஏஎன் இருக்கா, அந்த நோ யுவர் யூஏஎன்னை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அது கேப்சா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்சா கொடுத்து ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு திருப்பி ஓகே கொடுங்க. ஸோ திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், செலக்ட் எனி ஒன் இருக்குது. அதாவது ஆதார் கார்டு இல்லை பேன் இல்லாட்டி மெம்பர் ஐடி. உங்கள்ட்ட மெம்பர் ஐடி தெரிஞ்சு அந்த மெம்பர் ஐடி கீழே பாருங்கள் அகைன் கேப்சா கொடுத்துருக்கு. அந்த கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் ஷோ மை யூஏஎன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் யூஏஎன் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அந்த நம்பரை இங்கே நோட் பண்ணிக்கலாம்.